தொழில் வல்லுநர்களை ஒருமித்தமாக இந்த இடத்தில் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நான் ராஜ்குமார் செல்வகணபதி. கடந்த 8 வருடங்களாக ஸ்ரீ துர்கா இந்தியன் கேஸ் என்ற பேரில் கேஸ் ஏஜென்சி நடத்திட்டு வரோம். மொத்தம் 16,000 வீட்டு உபயோக சிலிண்டர் வாடிக்கையாளர்களும் 200க்கும் மேற்பட்ட வர்த்தக சிலிண்டர் வாடிக்கையாளர்களும் வச்சு கேஸ் ஏஜென்சி 8 வருஷமாக நடத்திட்டு வரோம். நான் இதுக்கு இந்த பிஸ்னஸ் வரதுக்கு முன்னாடி நான் ஒரு கார்பரேட் நிறுவனத்தில் வேலை பார்த்தேன். ஒரு மேனேஜராக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு கீழே கிட்டத்தட்ட ஒரு 60-70 பேர் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த ஒரு கார்பரேட் நிறுவனங்கிறதுனால அதில் ஒரு சிஸ்டம் இருந்துச்சு. நான் ஒரு வேலை சொன்னேன்னா கீழே இருக்கவங்க டக்குன்னு அந்த வேலையை செஞ்சுருவாங்க. நான் அதே ஒரு மைண்ட் செட்டில் தான் இந்த பிஸ்னஸ்க்குள்ளே நான் என்ட்ரானேன். ஒரு 5 பேர் தானே, 80 பேர் சமாளித்தோம், ஒரு 5 பேர் சமாளிச்சிட முடியாதா அப்படின்ட்டு நான் உள்ளே இறங்கினேன். ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கே என்னாட்டி 5 பேர்கிட்ட எனக்கு அந்த வேலையை வாங்க முடியல. ஏன்னா நான் கார்பரேட் ஸ்டைலில் ஒர்க் பண்ணிவிட்டு இங்கே நம்ம லோக்கலில் ஒரு ஸ்டாஃபை ரெக்வயர் பண்ணி அவங்கள்ட்ட நான் ஒரு விஷயத்தை கன்வே பண்ணி அந்த வேலையை அவங்கள்ட்ட வாங்குறது எனக்கு ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருந்துச்சு. இதை எப்படி ஓவர் கம் பண்ணலான்னு பார்த்துட்டு இருக்கும்போது தான் எனக்கு இந்த எஸ்ஸு கிடச்சிச்சு. எஸ்ஸில் பார்த்தீங்கன்னா எத்தனையோ ஃபோரம் இருக்குது. நம்ம சோஷியல் ஆக்டிவிட்டிக்காண்டி ஃபோரமில் இருக்கோம், என்டர்டெயின்மெண்ட்டுக்காண்டி ஃபோரமில் இருக்கோம், பல்வேறு ஃபோரமில் நம்மளுடைய இதுக்காண்டி இருக்கோம். ஒரு லேர்னிங் பிளாட்ஃபார்ம் உள்ள ஒரே ஃபோரம்னா அது இந்த எஸ் ஃபோரம் தான். இந்த ஃபோரம் நிறைய விஷயங்கள் எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கு. ஸ்வாட் அனலைஸ் பண்ணுறது, கஸ்டமர் அக்யூசியேஷன் காஸ்ட் பார்க்குறது, கஸ்டமர் செக்மெண்ட் வைஸ் பிரிக்கிறது, எப்படி பிரிக்கிறது, ஸ்டாஃப் எப்படி மேனேஜ் பண்ணுறது, இதெல்லாம் இதே ஹாலில் இங்கே உங்களை மாதிரி உட்காந்து நான் கற்றுக்கிட்டது தான். ஒவ்வொரு மாதமும் ஒரு செவ்வாய்க்கிழமை இங்கே ஒரு மீட்டிங் நடக்கும். தமிழ்நாட்டில் தலை சிறந்த ட்ரெயினர் வருவாங்க. அவங்க ஒவ்வொரு மாதமும் ஒரு ட்ரைனிங் செஷன் எடுத்து எங்களுக்கு நிறைய விஷயங்களை எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. அதை அப்படியே கேட்டுட்டு போனது மட்டும் இல்லாமல் உடனே அடுத்த நாள் நாங்கள் போய் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். இம்ப்ளிமெண்ட் பண்ணதன் விளைவாக எங்கள்கிட்ட என் ஆஃபீஸில் நான் இல்லைன்னா ஆஃபீஸ் நடக்காதுங்கிறத நிலை மாறி இப்போ நான் இல்லாமல் நான் காலையில் ரிப்போர்ட் மட்டும் எனக்கு வாட்ஸ்அப் கொடுக்குறாங்க. அந்த ரிப்போர்ட்டை பார்த்தாலே எனக்கு ஆஃபீஸ் இன்றைக்கி நடந்துடும். எனக்கு ஃபுல்லாகவே ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் பண்ணியாச்சு. இப்போ அடுத்த ஒரு பிஸ்னஸுக்கு நான் சுவிட்ச் ஓவர் ஆகலாங்கிற ஒரு பிளானில் இருக்கும். அதுக்குமே எஸ்ஸில் என்ன பண்ணுறாங்க, இப்போ அடுத்த வாரம் பிஎம்சின்னு சொல்லிட்டு 2 நாள் ஒர்க் ஷாப் கொடைக்கானலில் ரன் பண்ணுறாங்க. அதுக்கும் எங்கள் ஜாக்குவார் கியூப் லேப்னு நாங்கள் கியூப் லேபில் இருக்கோம். அந்த கியூப் லேப் சார்பாக நாங்கள் எல்லாருமே போகிறோம். ரெண்டாவது எனக்கு 8 பேருமே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பிஸ்னஸில் ஒரு விஷயங்கள் ஏதோ ஒரு டவுட் கேட்கணும், இல்லை பிஸ்னஸில் எனக்கு ஏதோ சங்கடம் இருக்குன்னா கையோடு நான் அவங்கள கூப்பிட்டு நான் டிஸ்கஸ் பண்ணுவேன். 8 பேருமே எனக்காண்டி 8 மூளைகள் வேலை செய்யும். அந்த நேரத்தில் அந்த பிஸ்னஸ் அந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணலான்னு சொல்லிட்டு இன்ஸ்டண்ட்டாக எனக்கு அதுக்கான ரிசல்ட் எனக்கு கையில் உடனே கிடச்சிரும். அதனால் ஒருத்தர் எங்களுடைய அனுபவங்களை ஷேர் பண்ணிப்போம். இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு எஸ்ஸுக்கு நான் மிக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.